வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து நமக்கு சூப்பராக வந்து பி போர்டில் 5ஆம் நம்பர் கொடுத்தோம். பி போர்டில் வந்து 5ஆம் நம்பர் வரணும்னு கொடுத்த வந்துருந்துச்சு. அதே மாதிரி சி போர்டில் 1ஆம் நம்பர் வரணும்னு கொடுத்த வந்துருந்துச்சு. நம்ம என்ன கொடுத்தோம்னா நம்ம வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 8 5 1ன்னு கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் என்ன நமக்கு இன்றைக்கி 3 5 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நமக்கு 351, நம்ம கொடுத்தது 851. அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து இது மேட்ச் ஆகணும், அருமையாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நாளைக்கு 21ஆம் தேதி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு சமுர்தின பேஸை வச்சு கொண்டு வரும்போது நம்ம கட்டாயமாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு நாளைக்கும் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா கம்பெனிக்காரங்களும் ஒவ்வொரு மெத்தடாக ஃபாலோ பண்ணால் சமுர்தினும் ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா நாளைக்கு என்ன நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 21/6/2026 நமக்கு வந்து இன்றைக்கி எஸ்எம்முடைய 60வது ட்ரா போயிட்டுருக்கு. இதில் ட்ரையல் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 979 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 979 கணக்கு பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா பெண்டிங் நம்பர்ஸ் நிறையவே இருக்குது, நமக்கு தெரியும் நினைக்கிறேன். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கூட திரும்ப ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 347 அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சுன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது. அது போக நமக்கு 351 அப்படிங்கிறது இன்றைக்கான வின்னிங் நம்பர். சரியா, அடுத்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்மோடைய நமக்கு 60வது ட்ரா போயிட்டுருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். சரிங்களா, இதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி சமுர்தி ஞாயிற்றுக்கிழமை ட்ராவில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகணும். அதுலேயும் குறிப்பாக 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது. ஏன்னா அதை தான் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால அதை பேஸ வச்சு கொடுக்குறோம். சரியா, உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அடுத்து நமக்கு இதில் வந்து 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 1 1 சி 2 நேற்று வந்துச்சு. நேற்று வந்து 2 நம்பருமே வந்ததுனால நமக்கு 1 தான் இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 10. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, பி போர்டில் 23, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 5 நாளாக பெண்டிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12. அடுத்து வந்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து நமக்கு 21. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 9, சி போர்டில் 4. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து ஒரு 10 நாளாக இருக்குது. சி போர்டில் வந்து ஒரு 9 நாள் ஆச்சு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு இது பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக எல்லா நம்பர் வந்துச்சு. இது கொஞ்சம் தப்பாக தான் பார்ப்போம். அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 8 நாளாக இருக்குது. அதே மாதிரி அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 நம்பர் தான் இருக்குது. ஏ போர்டில் 33, பி போர்டில் 17, சி போர்டில் வந்து ஒரு 15 நாள். அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 வந்து நமக்கு ஏ போர்டில் 10, சி போர்டில் வந்து ஒரு 14, அது போக ஒரு 16. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 6ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் தான் வரணும். எதுக்காக நேற்று மாதிரி இன்றைக்கும் 6ஆம் நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். காரணம் என்னென்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மொத்த வேல்யூ நம்பரில் 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் தான் நமக்கு அடிக்கடி வர்றதாச்சே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கு 6ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. யாருக்காச்சும் 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கு 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், அது போக ப்ளஸ் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரியா, 8ஆம் நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை. ஏ போர்டில் ஒரு 4 நாள் தான் ஆச்சு, பி போர்டில் 2 நாள், சி போர்டில் 8 நாள் தான் ஆச்சு. சரியா, அப்போ நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம், சி போர்டில் வந்து ஏன் 1ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிற காரணம் என்ன சொன்னால், அது கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் திரும்ப 1ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான் இன்றைக்கி சி போர்டில் வந்துருந்துச்சு. சரியா, இப்போ இங்கே நம்ம 0 தான் போடணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம தான் சொன்னோம் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது வேணால் நமக்கு 5ஆம் நம்பர் ஏற்கனவே ஒரு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர், ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதை பேஸை வச்சு கூட நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி தான் பி போர்டில் 5ஆம் நம்பர், சி போர்டில் 1ஆம் நம்பர் 51. நம்ம வந்து 851ன்னு கொடுத்தோம். 351ன்னு வின்னிங் நம்பர். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வின்னிங் தான். அடுத்து நமக்கு இன்றைக்கி பி போர்டு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி பி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா
திரும்ப வந்து 9 நம்பருக்கான சாய்ஸ். ஏன் 9 நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மெத்தட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன்லேயும் நான் பார்த்துட்டேன். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நம்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். ஏன்னா இங்கே எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால தான். சரியா, அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 9 நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பி போர்டில் அதிகமாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம எப்போயுமே மாஸ்டர் கீழே கணிக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே கணிப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி கொடுத்தாலும் ஆல் போர்டில் 2 நம்பர் கட்டாயமாக நிற்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கமாக இருக்கும். அதில் நம்ம என்றைக்குமே கோட்டை விட மாட்டோம், அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், எப்போயுமே கரெக்டாக கொடுப்போம், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது 3ஆம் நம்பரு. அந்த 3ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் 3ஆம் நம்பரு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு 3ஆம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது, கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர். ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் ஆச்சு, பி போர்டில் வந்து ஒரு 23, சி போர்டில் 5. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து 2 நம்பர் வந்து அதிகமாக நம்ம கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பி போர்டில், சி போர்டில் வந்து 5ஆம் நம்பரும், அடுத்து ஏ போர்டில் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் அதிகமாக கொடுக்கல இந்த மாதத்தில். சரியா, அந்த கணக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா 21 நாள் ஆச்சு இந்த மாதம் பூராமே நமக்கு 5ஆம் நம்பர் சி போர்டில் கொடுக்கல பாருங்கள். சி போர்டில் கிட்டத்தட்ட வந்து 21 நாள் ஆச்சு இன்னையோட சேர்த்திங்கன்னா, அப்போ நமக்கு கொடுக்கவே இல்லை. பட் அதை கணக்கு பண்ணி தான் நானும் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா சி போர்டு 5ஆம் நம்பர், இன்றைக்கி சி போர்டு 5ஆம் நம்பர் தான் நானும் கொண்டு வந்திருக்கேன், மேட்ச் ஆகும். சரிங்க, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும். 5ஆம் நம்பர் வந்து ரொம்ப பெட்டராக தெரியுது. சரிங்களா, 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இங்கே எழுதுறதுக்கு சொந்தமாக இருக்குது. 5ஆம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கு வருதான்றதையும் பார்த்துங்க. எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான பெனிஃபிட்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சி போர்டில் தான் எதுவும் எனக்கு காமிக்குது. ஏங்க இன்றைக்கும் 5ஆம் நம்பர் நாளைக்கு 5ஆம் நம்பர் வருமானா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா 14, 23, 51 அடிச்சுக்கிறாங்க. அப்போ இது ஃபுல் வேல்யூ பார்க்கும்போது ஒரு 5ஆம் நம்பர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரியா, 14, 23, 51 அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு 5ஆம் நம்பருக்கான வேல்யூ நிற்கிது. ஏன்னா 3, 5, 1 இந்த கணக்கு பார்க்கும்போது ஒரு 5ஆம் நம்பர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். சேம் டைம் இப்படி உட்கார்றக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போக ப்ளஸ் 4ஆம் நம்பர். ஏன் 4ஆம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பெண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. ஏன்னா அது எப்போ ஆடினாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து 24, 224 ஆடினாங்க. அது வந்து ஒரு 8ஆம் தேதினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி வாக்கில் என்னமோ ஆடினாங்க 4ஆம் நம்பர் 224 ஆடினாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வரல. அதை கணக்கு பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். சரியா, உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, 5ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம். எனக்கு 5ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. வாய்ப்புகள் 5ஆம் நம்பருக்கு இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு இருக்குது. 8ஆம் நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகும். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. 8ஆம் நம்பர் எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் தெரியுது. யாருக்காச்சும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் 6ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போக ப்ளஸ் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி மாற்றிலாம் சொல்லலை. நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரியா, நான் கண்டிப்பாக இன்றைக்கி அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம். சேம் டைம் 1ஆம் நம்பர். சரியா, இதுக்குள்ள தான் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு 5ஆம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது. கண்டிப்பாக 5ஆம் நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஆடுவாங்க, 6ஆம் நம்பர் ஆடுவாங்க, 9ஆம் நம்பர் ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பர்னால் இன்றைக்கி வந்து 979 அப்படிங்கிறதே நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துட்டாங்க இல்லையா, அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த 347, அதே மாதிரி 351 இந்த கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 3ஆம் நம்பர் கூட டவுட்டில் இல்லைங்க, 8ஆம் நம்பர் தான் டவுட்டில் இருக்குது. பார்க்கலாம், மறுபடியும் 8ஆம் நம்பர் தான் வரணுங்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்ப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.